Hello everyone, welcome back to my channel with another English lesson. Most of my students are asking about the differences between present perfect tense and present perfect continuous tense. ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் இந்த ரெண்டு டென்சஸ்க்குமான டிஃபரன்சஸை கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பிறகு இவற்றில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. அவை இரண்டோட சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, அதே போல் அந்த சென்டென்சஸோட மீனிங்கில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, இவை எல்லாவற்றையுமே இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல் எந்த இடங்களில் நீங்கள் இவற்றை யூஸ் பண்ணணும் என்ற விஷயத்தையும் பார்க்கலாம். So, shall we get started? First, let's see the sentence structure of both of these tenses. Present perfect continuous tense. Subject, have or has. Subject நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற விதமாக have அல்லது has யூஸ் பண்ணணும். I, we, you, they plural nouns. சப்ஜெக்டாக வரக்கூடிய இடத்துல நீங்கள் have அண்டும் he, she, it singular noun. சப்ஜெக்டாக வரக்கூடிய இடத்துல has என்றும் யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு been plus ing form of verb. This is the sentence structure of present perfect continuous tense. For example, I have been searching my keys for a long time. Next, present perfect tense oda sentence structure எப்படி? Subject plus have or has plus be3. I have found my keys. So, இவற்றோட sentence structureல என்ன difference? Perfect continuous tenseக்கு subjectக்கு பிறகு have அல்லது has யூஸ் பண்ணி been plus ing form of verb because it is continuous tense. Continuous tenseக்கு continuous form of verb தான் யூஸ் பண்ணணும், that is ing form. Present perfect tenseல have has, have அல்லது has அதோடு சேர்த்து v3 form of verb தான் main verb-ஆக யூஸ் பண்ணணும். So these are the difference of sentence structure. இப்போ இவற்றோட மீனிங் என்னன்னு பார்த்தா I have been searching my keys for a long time. என்னோட கேஸை நான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அது ஒரு தொடர்ச்சியான ஆக்ஷன், கண்டினியூவஸான ஆக்ஷன். இப்போவும் அது கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்குது, பட் ரொம்ப நேரமாக அது நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் தான் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுறீங்க. I have been searching my keys for a long time. Another example, she has been waiting for Anna since the morning. அவள் ஆனாவுக்காக காலையிலிருந்தே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாள். ஸோ அந்த ஆக்ஷன் ரொம்ப நேரமாக நடக்குது. She has been waiting. She has been waiting. ing form of verb. They have been talking for hours. அவர்கள் பல மணித்தியாலங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். They have been talking for hours. He has been studying for the exam continuously. அவன் எக்ஸாமுக்காக படித்து கொண்டே இருக்கிறான். Present continuous long term action. So, present continuous tense நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க? ஸோ இதே விஷயம்தான் நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷனை தான் present continuous tense மூலமாகவும் பேசுவோம். பட் which is a short term action. கொஞ்சம் நேரமாக நடக்கிற ஆக்ஷன், ஒரு குறிப்பிட்ட சிறிய டைம் பீரியடில் நடக்கிற ஆக்ஷன், அதுக்கு தான் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா சென்டென்சஸையுமே நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொன்னீங்கன்னா எப்படி வரும்? I am searching my keys. She is waiting for Anna. They are talking. He is studying for the exam. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம், ஷார்ட் டேர்ம், ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ணி ரொம்ப நேரம் நடக்குது அப்படின்னு சொல்லாத விஷயங்களுக்கு சிம்பிளாக நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். am is a ஹெல்பிங் verb-ஆக யூஸ் பண்ணி ing ஃபார்ம் ஆஃப் verb தான் அங்கேயும் யூஸ் பண்ணணும் பிகாஸ் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மூலமாக பேசுவது, அதே போல்
தொடர்ச்சியாக நடக்கிற ஆக்ஷன் தான், பட் லாங் டேர்ம் ஆக்ஷன். தேடிக்கொண்டே இருக்கிறேன், ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன், ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறாள், இந்த மாதிரி பேச. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ளே போவோம். அதோட மீனிங் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ ஹாவ் ஃபவுண்ட் மை கீஸ். இப்போ முன்னாடி சொன்னீங்க ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டு இருக்கிறேன். இது என்னோட கீயை கண்டுபிடிச்சிட்டேன். தொலைஞ்ச கீயை தேடிக்கொண்டிருந்தேன், இப்போது கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட கீஸை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போது கீஸ் என்னிடம் இருக்குது. அப்போ பாஸ்டில் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன். பாஸ்டில் கம்ப்ளீட்டான ஆக்ஷன், அதோட இம்பேக்ட் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் கீயை கண்டுபிடிச்சிட்டீங்க, கீ உங்களிடம் இருக்குது. She has met Anna. She has met Anna. அவள் ஆனாவை சந்திச்சிட்டாள். டாஸ்க் கம்ப்ளீட்டட். வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள், இப்போ சந்திச்சிட்டாள். They have talked. அவர்கள் பேசிக்கொண்டார்கள், அந்த விஷயம் நடந்துடுச்சு. He has studied for the exam. அவன் எக்ஸாமுக்காக படித்து விட்டான். Now he is ready for the exam. படித்து விட்டான். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் பேசுவது இறந்த காலத்தில் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன், அதோட இம்பேக்ட் இப்போவும் இருக்குது என்று சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் பேசணும். அல்லது இறந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆகின ஒரு ஆக்ஷன் இப்போவும் அதே போல் நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அதையும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், they have opened a shop. அவர்கள் ஒரு ஷாப் திறந்து இருக்கிறாங்க. they have opened a shop. ஸோ அவங்க இன்னமும் அந்த ஷாப்பை நடத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பேட்டர்னில் நீங்கள் பேசணும். they have opened a shop. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட்டில் நாங்கள் பேசுவது இறந்த காலத்தில் முடித்த ஆக்ஷன் தான், as same as perfect tense. பட் இறந்த காலத்தில் கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கும் நிகழ்காலத்துக்கும் தொடர்பு இல்லாமல் நீங்கள் பேசுகிற பட்சத்தில், அல்லது எந்த தொடர்பும் இல்லை அப்படியான விஷயங்களை பேசும்போதும் சிம்பிள் பாஸ்ட்டில் பேசலாம். அதே போல் சிம்பிள் பாஸ்ட்டில் பேசும்போது இறந்த காலத்தில் எந்த டைமில் ஆக்ஷன் நடந்துச்சு என்று நீங்கள் சொல்ல முடியும். they opened a shop last week. பட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? they have opened a shop last week. wrong. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நீங்கள் சொல்லணும், என்ன விஷயம் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனை மட்டும்தான் சொல்லணும், எப்போ என்று சொல்கிறது இல்லை. ஸோ எப்போ என்று சொல்லணும்டா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பேசணும். they started a shop last week. பட் அவர்கள் ஒரு ஷாப் திறந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது they have started a shop. Now we have seen the differences between present perfect tense and present perfect continuous tense. இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாத ரெண்டு டென்சஸ். ஸோ present perfect continuousக்கும் present continuousக்கும் தொடர்பு இருக்குது. present continuous short term, present perfect continuous long term. ஆனால் ஒரே விதமான ஆக்ஷன், கண்டினியூவஸ் ஆக்ஷன். அதே போல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரியாக இறந்த காலத்தில் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை பற்றி பேசக்கூடிய டென்சஸ். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் பேசுவது இறந்த காலத்தில் ஆக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் இன்னமும் அதற்கான தொடர்பு இருக்குது என்ற போது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுகிறோம். Now we have got a clear idea about these tenses. இன்னும் சில சென்டென்சஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ், பட் ஹாவ் பீன், ஹாஸ் பீன் என்று சொல்லப்படக்கூடிய சென்டென்சஸ். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட passive voice sentences. passive voice அண்டா ஒரு சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட், அதாவது ஆக்ஷன் எதன் மீது நடத்தப்பட்டதோ அதனை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் passive voice sentence. அந்த வகையில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில்
passive voice sentence நீங்கள் எப்படி உருவாக்குவீங்கன்னு சொன்னால் ஹெல்பிங் வேர்பாக have been அல்லது has been யூஸ் பண்ணி உருவாக்குவீங்க. பட் இந்த இடத்துல மெயின் வேர்பை நீங்கள் V3 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்பை V3 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணினீங்க? have been அல்லது has been சேர்த்து ing ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணினீங்க. ஓகே, ஸோ இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் passive voice சென்டென்ஸில் have been அல்லது has been யூஸ் பண்ணி V3 form of verb main verb யூஸ் பண்ணணும். Let's see some example sentences. The lunch has been prepared. The lunch has been prepared. உணவு தயாரிக்கப்பட்டுள்ளது. உணவு தயாரிக்கப்பட்டு உள்ளது. பாஸ்டில் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகியிருக்குது. அதில் இம்பேக்ட் இப்போ இருக்குது. என்ன இம்பேக்ட்? உணவு எம்மிடம் இருக்குது. You can eat it. Next, the room has been arranged. The room has been arranged. அறை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ இங்கே doer சொல்லப்படுதா? ஆக்ஷனை செய்பவர் சொல்லப்படுதா? இல்லை. இங்கே ஆக்ஷனுக்குரிய ஒப்ஜெக்ட் தான் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. The room. The room. அதுதான் க்ளீன் பண்ணப்பட்டிருக்குது. The room has been cleaned. We have been invited for the party. நாம் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். யார் அழைச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம். We have been invited. This is passive voice sentence. I have been called for the interview. நான் இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டுள்ளேன். He has been selected for the final round. அவன் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணப்பட்டுள்ளான். யார் செலக்ட் பண்ணினாங்க அண்டு சொல்லப்படலை. யூ கேன் சே இஃப் யூ விஷ் as well. The room has been arranged by us. எங்களால் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. லாஸ்டில் டூவரை சேர்க்கலாம். பட் இது passive voice sentence என்பதால் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல நீங்கள் டூவரை சேர்க்க முடியாது. ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் தான் சப்ஜெக்ட்குரிய இடத்துல டூவர் இருப்பார். ஓகே, நான் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பட் ஹெல்பிங் வேர்பாக have been has been யூஸ் பண்ணப்பட்ட விதம். ஆனால் மெயின் வேர்ப் V3 ஃபார்மில் இருக்கணும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ண்டா என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ண்டா என்ன, அவற்றுக்கான டிஃபரன்ஸ் என்ன, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன, அதே போல் அந்த ஒவ்வொரு டென்ஸோடையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய மற்ற டென்சஸ் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். டுடே இஸ் அ லாங் லெசன். ஸோ இவை அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, so let's meet with another English lesson. Until that, take care.